நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே, புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா கன்னியை விட்டு சூரியன் துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சமாயிடுவார். அதன் பிறகு வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள். புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன. ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வாக்கிலே, ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைய தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க. அப்போது 4 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன. அப்போ இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதோடு கூட கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் பகவான் மிதுனத்திலும், அதே போல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஒரு நல்ல சிறப்பான விஷயம். துலாம் ராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் அங்கு வருவாரே. ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே. ஆனால் அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறிவிடும். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலே 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. ஒன்று புதன், மற்றொன்று சுக்கிரன், மற்றொன்று கிரகம் சனி பகவான். இந்த 3 கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன. எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலே அமைந்திருக்கிறார். குரு சூரியன் திரிகோண தொடர்பும், அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது. இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை 2 தான். 2 கிரகம்தான். எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசி பலனை சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான், குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன். அப்போ இந்த கிரக அமைப்புகள் தான் சனி குரு தொடர்பு, சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜயோகம், ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம். நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள், ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள், அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள், பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள், அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும். ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார், இல்லை குரு சனி சாரம் வாங்கியிருப்பார், இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள், இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு, அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் குரு தொடர்பு, இது பணக்கார யோகம். சனி குரு பணக்கார யோகம்னா, சூரியன் குரு அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர, இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்,
யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா, உங்களுடைய பர்த்து சார்ட்டு தான் தீர்மானிக்கும். இது பொருந்துமா, இது நடக்குமா, இது நடக்காதா, நடக்காதுன்னா ஏன் உங்களுக்கு நடக்காது, நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே, குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது. அப்போது சனி குரு சூரியன், அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார். 2ஆம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார். சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும். திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அதே போல் அந்த பிரிவுகள் இருக்குமே, ஆனால் பிரிந்த உறவுகள், கணவன் மனைவிகள், காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, இந்த மாதம் புரட்டாசி மாதம் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அது அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சிம்ம ராசிக்கு பணவரவு தனவரவு இதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்கள் கொடுத்து பழக்கமுடையவர்கள். அதிகமாக கொடுத்து சேவை செய்து ஒரு பெருமைக்காவது ஒரு ஸ்டேஜ், ஒரு இமேஜை காப்பாற்றிக்கணும். நம்ம ஒரு லெவலில் ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், நல்ல ஒரு ரேங்கில் இருக்கோம், வெளியில் போனால் ஒரு கௌரவமாக நல்லா ஜம்முன்னு ஒரு அயன் பண்ண சட்டையை போட்டுன்னு போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தா தான் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை. அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை சிம்மராசி என்பர்களே, இந்த மாதம் புரட்டாசி மாதம் நான் சொன்ன அந்த குரு செவ்வாய் சூரியன் சனி, உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டான தனஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த 2ஆம் அதிபதி புதனும் உங்கள் ராசிநாதன் சூரியனும் நெருங்கிய நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவருக்கு எல்லா மேட்டரும் இவருக்கு தெரியும், இவர் மேட்டர் எல்லாம் இவருக்கு தெரியும். 2 பேரும் ஒட்டி உறவாடக்கூடியவர்கள். மேக்சிமம் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. அப்போது சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனக்கு 2ஆம் பாவமாக தனஸ்தானத்தில் நண்பனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். எப்பொழுதுமே உபயஸ்தானங்களில் சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சமே சிறப்பானதாக இருக்கும். சிம்மராசி மட்டும் இல்லைங்க, 12 ராசி மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி பந்து கிரக மண்டலமே அற்புதமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ உங்களுக்கு மட்டும் என்ன மனக்கவலை? சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன தோட்டத்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஹெல்ப்பர் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், மிகப்பெரிய எஜமானராக இருந்தாலும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும், அல்லது கவர்னராக இருந்தாலும், அப்போ நீங்கள் சாதாரண அடிமட்ட ஒரு உயிரினத்தில் இருந்து எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியான மாதமாக, ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. உங்களுக்கு என்ன கவலைகள் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு போராத காலம் அல்லது ஒரு கால சூழ்நிலை, ஒரு சூழ்ச்சி, சிறு விபத்துக்களில் அவங்க போய் மாட்டியிருக்கலாம். விபத்துக்கள்னு சொல்கிறது கீழே விழுந்து அடிபடுறது மட்டுமல்ல, அதுவும் ஆக்சிடெண்ட்டு தான், விபத்து தான். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விபத்துக்கள்லாம் இருக்குது. அது சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அப்போ தேவையில்லாத சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம்.
அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த விபத்துகளிலிருந்து தப்பித்து வெளிவரக்கூடிய அற்புதமான மாதமாக, வழிபாடுகள் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். பிஸ்னஸில் தொடர்ந்து அடி விழுது சாமி, பிஸ்னஸ் நடக்குது ஆனால் வருமானம் இல்லை, ஆனால் கால தாமதம் ஏற்படுது, டிலே ஆகுது. அந்த கால தாமதம் டிலே ஆகிறதால வேற ஒருத்தவங்க அதை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அல்லது நமக்கு வரவேண்டிய வருமானம் தடைபடுகிறது. நிறைய மெயினாக சிம்ம ராசி சொல்லக்கூடியதெல்லாம் தடைகள் தான். தொழில் அமைப்புகளை பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டில் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், உள்நாடுகளாக இருந்தாலும் சரி தான். ரெண்டு வார்த்தை தான். ஒன்று டிலே, கால தாமதம், இன்னொன்று தடைகள். 90%, 95%, அழங்க 99% நடந்துதுங்க. அந்த 1% முடிஞ்சு போச்சுங்க, தடை ஏற்பட்டு போச்சுங்க. இந்த மாதிரியெல்லாம் காரிய தடைகளை பற்றி சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, அந்த தடைகள் விலகும். அப்போ நீங்கள் எதை சரி பண்ணணும், அந்த தடைகள் என்ன, எதனால் வந்திருக்கு, எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனித்து அந்த தடைகளை விலக்குவீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. தொழிலில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம், வரவு செலவுகளில் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்ல தொழில் செய்கிறீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, வேர்வை சிந்துறீங்க, வருமானம் லாபமே இல்லைன்னு இருக்கலாம், இல்லை உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய வருமானமும் இன்னொருத்தரால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், நீங்கள் உழைக்கிற காசு உங்களுடைய சாப்பாடு உடம்புல உங்களுக்கு ஒட்டலைன்னா ஒரு சில கர்மவினை தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் சிம்ம ராசி நேயர்களே, அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை லேண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம். வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, எஜுகேஷன் செக்டர்ஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான யோகம். சனி பகவான் சிறப்பான முறையில் 7ஆம் இடத்துல வக்ரகதி அடைந்திருக்கிறார். சனி குரு தொடர்பு அற்புதமான நல்ல யோகம். அப்போ நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய எனதருமை சிம்மராசி என்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, 2 மாதமாவது 3 மாதமாவது எனக்கு இப்போ தான் வேலை போச்சு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே, மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எனக்கு அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, வேணும்னே இன்சல்ட் பண்ணுறாங்க, வேணும்னே டார்கெட் பண்ணுறாங்க, வெறும்னே வச்சு செய்கிறாங்க, எப்போ வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் மன குழப்பங்கள், மன பயம் இருக்குமே ஆனால், அல்லது வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. அதெல்லாம் சரி செய்ய முடியும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது.
அன்னை வாராகி இருக்கிறாள் காப்பாற்றுவதற்கு, கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. அப்போ வேலை வேணுமா, வேலையை காப்பாற்றிக்கணுமா, அதுக்கு பரிகாரங்கள் முக்கியம். அதே போலத்தான் திருமண வாழ்க்கை. திருமணத்தை பொறுத்தவரையில் முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், குறிப்பாக வயோதிக திருமணங்கள், லேட் மேரேஜஸ், 45 வயசு, 40 வயசு, 41 வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே. ஆனால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, திருமண தடைகள் விலகும், திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் திருமண பந்தத்தில் ஏதேனும் விவாகரத்தோ அல்லது வம்பு வழக்குகளோ குடும்ப பிரச்சனைகளோ இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க சாமி, இன்னும் எனக்கு கிடைக்கல, இல்லை எனக்கு அதை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும், எனக்கு அதே மனைவி தான் வேணும், எனக்கு அதே கணவன் தான் வேணும், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான ஒன் சைட் ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அதெல்லாமே கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி 6 வருஷமாகுது, கல்யாணமாகி 8 வருஷமாகுது, 10 வருஷமாகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, குழந்தை பாக்கியம் உண்டு. அது கணவன் மனைவி இருவருடைய சம்பந்தப்பட்ட கேள்வி. குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும், எனக்கு இது நடக்கணும் சாமி, இந்த மாதம் எனக்கு நடக்குமா இது அப்படிங்கிறத உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.